லெனின் 4 பேர் பேசினதையும் கேட்டீங்க. நீங்க இந்த கூட்டணி கெமிஸ்ட்ரி எல்லாம் சரியா தான் இருக்கு. நான் கொடுத்த வாக்குறுதிகள்ல தொடங்கி இப்படியான மக்கள் பிரச்சனைகள் தொடர்ந்து இங்க முன்னின்னுகிட்டே இருக்கு. அந்த பிரச்சனைகளை ஏதாவது நீங்க சரி செஞ்சிருக்கிறீங்களா அப்படின்னு கடந்த காலங்கள்ல காங்கிரஸோட நீங்க வைத்த விமர்சனங்கள், நீங்க கூட்டணி சேரும்போது மட்டும் அது கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறீங்க, நாங்க சேர்ந்தா தப்பான்னு கேட்கிறாரு ஸ்ரீனிவாசன். இல்லை, அது ரொம்ப தவறான பார்வை. என்ன காரணம்னா, பாஜக மத்தியில் கடந்த 2014க்கு அதுக்கு பிறகு நடக்கிற விஷயங்கள் எல்லாம் ஒரு தனி சாப்டராக பார்க்கணும். மாநிலங்கள் உரிமை ஒவ்வொன்றாக வெட்டப்படுகிறது. ஒன்றுமே இல்லை, 370வது பிரிவுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, பாதுகாப்புக்கும். ஆனாலும் அதை நீக்கி மாநில அந்தஸ்து ஏற்கனவே பெற்றிருந்த, அதாவது யூனியன் டெரிட்டரி மாநில அந்தஸ்து கேட்டு போராடுவாங்க, கிடைக்கும். ஆனால் மாநில அந்தஸ்து பெற்றிருந்த ஒரு மாநிலத்தினுடைய அந்தஸ்தை தூக்கி எறிந்து விட்டு அதற்கும் அதிமுக ஆதரவாக இன்றைக்கு நின்று இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. இப்படி நீங்கள் ஒன்று ஒன்றா சொல்லலாம். கல்வி புலத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1968 தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை தான், அதிமுகவும் அதுதான் தொடர்ந்து வருது. அந்த கொள்கை 2020 கல்வி திட்டத்தில் வர்ற போது, தேசிய கல்வி கொள்கையில் அது கொண்டு வர போது, மும்மொழி திட்டம் என்று திணிக்கிற போது அதற்கான எதிர்வினையை நீங்கள் ஆற்றினீங்க. ஆனால் அப்போ கூட்டணி தானே. இப்போ நீங்கள் சொன்னீங்க டபுள் என்ஜின் சர்க்கார்னு. டபுள் என்ஜின் அவரை தான் சொல்கிறேன். நான் உங்களை சொல்லலை, உங்கள் மூலமாக சபாநாயகர் மூலமாக தானே உறுப்பினருக்கு சொல்லணும். அதனால சொல்கிறேன், உங்கள் மூலமாக நீங்கள் கேட்டு சொல்லணும். என்ன விஷயம்னா, டபுள் என்ஜின் இருக்கிற இடம்லாம் ட்ரபிள் என்ஜின் ஆயிருக்கு. மணிப்பூர் இன்றைக்கு உலகத்துக்கான எடுத்துக்காட்டு. மணிப்பூரில் சந்தி சிரிக்கிறது சட்டம் ஒழுங்கு, இனப்படுகொலை இன்னும் அந்த ஆறாத ரணம், ரத்தம் வடிய வடிய சென்று கொண்டே இருக்கிறது. எனவே இவங்க டபுள் இன்ஜின்ங்கிறதெல்லாம் இங்கே ஆகாது. இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பார்ப்பாங்க. இது ஒன்றும் கல்வி அறிவு இல்லாத மாவட்டம் அல்ல, மாநிலம் அல்ல, அல்லது சமூக நீதி அல்லது இடஒதுக்கீடு அப்படின்னா நீங்கள் சொல்கிற விஷயங்களுக்கெல்லாம் அவங்க உடன்படுறவங்க இல்லை. ஒரு உதாரணம் சொல்கிறேன். கடந்த அதிமுக ஆட்சியில் தான் GO 95 நம்ம TNPSசியில் இதுவரையிலையும் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் மட்டும்தான் வேலைவாய்ப்பை பெற முடியும். அதை ஏன் நீக்கினீங்க? நீங்கள் ஏன் 95 கொண்டு வந்து பிற மாநிலத்தவரும் போட்டியிடலாம்? அவ்வளவு வெள்ளந்தியான மனதா? அவ்வளவு அகண்ட பாரத கனவா உங்களுக்கு? இன்னைக்கு தமிழ்நாட்டு இளைஞர்கள் கேட்குறாங்க, நீங்கள் வேலைவாய்ப்பை பற்றி பேசுகிறீங்க. இன்னொன்று சொல்கிறேன். இன்னைக்கு நம்ம பிரிக்ஸ் நாடுகள்லேயே MSMEயில் அதிகமான வேலைவாய்ப்பு பெண்கள் 24% தான் தேசிய சராசரி கொடுக்கறது இந்தியா என்று அது வருது. மற்ற நாடுகளில் கூட அவ்வளோ இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் எவ்வளோ தெரியுமா? 44 விழுக்காடு பெண்களுக்கு வேலை வாய்ப்பு தருது. அதனால தான் உங்கள் தேசிய சராசரியே 24 இருக்குது. இல்லைன்னா வேற எங்கேயோ போயிருக்கோம். நீங்கள் அதே மாதிரி ஒவ்வொன்றாக GSTயுடைய வரதாக இருக்கலாம், அல்லது பல்வேறு டாக்ஸ், இன்கம் டேக்ஸ் எல்லாத்தையும் எடுத்திங்கன்னா தமிழ்நாடு கொடுப்பது மிகப்பெரிய அளவுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் ரிட்டனாக கொடுக்கறது எதுவும் இல்லை. அப்போ இங்கே வளர்ச்சி திட்டங்கள் நண்பர் சொன்னார். இப்போ நீங்கள் நீட்டை பற்றி சொல்கிறீங்க, உண்மைதான். நீட்டுங்கிறது என்ன? கடந்த UPA அரசில் கொண்டு வந்த போது தெளிவாக விலக்கு கொடுத்துருந்தது. எந்தெந்த மாநிலங்கள் விலக்கு கேட்கிறார்களோ அவர்களுக்கு கொடுத்தாங்க. அன்னைக்கு யாரும் அதை சட்ட ரீதியாக நீங்கள் கட்டாயப்படுத்தலையே. நாமும் நீட்டை ஆதரிச்சோம். ஏன்? மாநில அளவில் நீங்கள் மாநிலங்கள் பார்த்துக்கொள்ளலாம், ஒன்றிய அளவில் இப்போ ஜிப்மர் இருக்குது, எய்ம்ஸ் இருக்குது, இங்கெல்லாம் ஒரு போட்டி தான் நடத்தணும். ஏன்னா பல மாநிலங்கள்லேருந்து படித்து வர்ற பையங்க. அப்போ பொதுவாக நீங்கள் ஆள் எடுக்கிறப்ப பிரச்சனை. ஆனால் நமக்கு என்ன வச்சுருந்தோம்? நம்முடைய மதிப்பின் அடிப்படையிலேயே வச்சுருந்தோம். அது எளிமையானது. நம்மளுடைய ஸ்கூல் சிலபஸில் யாரெல்லாம் எக்ஸலாக இருக்காங்களோ, யாரெல்லாம் அதிக மதிப்பெண் பெற்றார்களோ அவர்கள் தரவரிசையில் வர்றாங்க, இடஒதுக்கீடு வருகிறது, எல்லாம் வருகிறது. ஆனால் இன்றைக்கு இந்த நீட்டை மாற்றி அமைத்தது யாரு? உங்கள் ஆட்சி காலத்தில் தானே பாஜக. ஏன் நீங்கள் அப்போது உண்மையிலேயே இந்த கொள்கைக்காக நீங்கள் நின்று இருந்தால் இதை எதிர்த்து கலகம் செஞ்சுருக்கணும்ல, போராடி இருக்கணும்ல, ஏன்னா தமிழ்நாட்டில் நாங்கள் கால் பதிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கணும்ல. ஏன் அந்த அழுத்தத்தை நீங்கள் கொடுக்கல? ஆனால் அதற்கு பிறகு அதை புரிந்து கொண்டு நம்ம அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு 10% கேட்டீங்க. அப்போ கேட்டாங்க, நீங்கள் 7.5% கொடுத்தீங்க. அதை நான் ஏற்றுக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டினுடைய கல்வி திட்டத்தில் படிக்கிற மாணவர்கள் அந்த படிப்பு 12ஆம் வகுப்பு வரை எடுக்கிற மதிப்பெண்ணுக்கு மதிப்பில்லை என்கிற ஒரு நிலையில் இன்னைக்கு நீட் வந்திருக்கு. இன்னைக்கு நீட்டில் எவ்வளோ அலங்கோலம் நடந்திருக்கு, அதில் எவ்வளவு அடுக்கடுக்கான ஊழல்கள் நடந்திருக்கு, முறைகேடுகள் நடந்திருக்குன்னு உச்சநீதிமன்றத்திலே போனாலும் போனிச்சு. இந்த ஆண்டும் பல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அப்போ இதை நீங்கள் இது குறித்து நீங்கள் என்ன பேசணும்? கூட்டணியில் போயிருக்கீங்களா? இதை நீங்கள் எடுத்து சொல்லணும்ல. திமுக என்ன சொன்னிச்சு? ஒன்றிய அரசில், ஏன்னா ஒரு காமன் மினிமம் ப்ரோகிராம்ல இதெல்லாம் கேட்க மாட்டாங்களா? அவங்க கேட்பாங்கல்ல. அதுக்கு முன்னாடியே கேட்க வேண்டியதானேன்றேன் நான். காமன் மினிமம் ப்ரோகிராம்ல கேளுங்க கட்டாயம். ஆனா அதுக்கு முன்னாடியே நீங்க இதை வலியுறுத்தலாமே.
அதுதான் நான் சொல்றேன். இப்ப திமுக என்ன சொன்னது, கடந்த பொது தேர்தலில் நாங்கள் வந்தால் நிச்சயம் நீட்டை விளக்குவோம், ஏன் ஒன்றிய அளவுல இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையில் சொன்னோம். இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றிருந்தால் நிச்சயம் நடக்கும். ராகுல் காந்தி இங்க வந்து சொன்னாரு நீட்டை விளக்குவோம் சொன்னாரு. நீங்க பிரதமரை சொல்லுவீங்களா பார்ப்போம். அதை திமுக சாதித்ததே. இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து பேசினாரே, கல்வி திட்டங்கள்ல கல்வி மொழிகள் தாய்மொழி வழியில தான் இருக்கணும், எந்த மாநிலத்திலையும் ஹிந்தி திணிக்கப்படாது, காங்கிரஸ் வெளிப்படையாக அறிவிச்சிருக்க. வாங்க, நீங்க காங்கிரஸையும் பாஜகவும் ஒரே தட்டில் வைக்க நினைச்சீங்கன்னா அது ஒவ்வாது. காங்கிரஸ் பல நேரங்களில் மக்களினுடைய பிரச்சனைகளை புரிந்து கொள்கிறது. அடிப்படையில் ரெண்டையும் ஒரே தட்டில் சொல்றேன். அடுத்து கச்சத்தீவுக்கு வந்துட்டாரு. கச்சத்தீவு பிரச்சனையில நான் கேட்கிறேன், இப்போ பாகிஸ்தான்ல அதுவும் குறிப்பாக காஷ்மீரில் நடந்த அந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு தீவிர நடவடிக்கை எடுத்திருக்கீங்க. சிந்து நதியை நிறுத்துறோம்னு சொல்றீங்க. 800 மீனவர்கள் தொடர்ந்து அடித்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. கச்சத்தீவை நீங்க நெகோசியேஷன் பண்ண வேண்டியதானே, அந்த ஒப்பந்தத்தை ரத்து பண்ண வேண்டியதானே, அதுக்கு அதிமுக குரல் கொடுக்க வேண்டியதானே, ஏன் நீங்க செய்ய மறுக்கிறீங்க? ஏங்க 800 பேரை கொன்று இன்றும் கூட நம்முடைய கடல் எல்லைக்குள் ஊடுருவி நம்முடைய மீனவர்களின் படகையோ அல்லது வலைகளையோ அறுத்து தாக்குதல் நடத்துகிற ஒரு காட்டுமிராண்டித்தனமான கடற்படை அங்கே இருக்கிறது. நமக்கும் கடல் எல்லையை பாதுகாக்கிற ஒரு கடற்படை இருக்கிறது. என்ன செய்து கொண்டிருக்கிறது? இந்த பக்கம் நீங்க காஷ்மீர்ல வந்ததுக்கு மட்டும் பெரிய தேசபக்த பேச்சு பேசுறீங்க, ஏற்றுக்கொள்கிறேன். சிந்து நதியை நீங்க எப்படி அணையே இல்லாம எப்படி தடுக்க போறீங்கிறது யாருக்கும் தெரிய போறது இல்ல, அணையே இல்லாம. ஆனா அப்படிப்பட்ட நதியை நீங்க தடுக்கிறீங்க. கச்சத்தீவு ஏன் நீங்க திரும்ப பெறக்கூடாது, ஏன் யார் தடுத்தா? இன்னும் முடிச்சிடறேன். அரசு ஊழியர்களோட பிரச்சனை பத்தி பேசுறாரு, ரொம்ப சந்தோஷம். எஸ்மா டெஸ்மா யார் காலத்துல தாங்க வந்துச்சு? யார் காலத்துல வந்துச்சு? இன்றைக்கு மிக தெளிவாக இருக்கிறது இந்த அரசு. நாங்களும் வலியுறுத்துகிறோம், நிச்சயமாக இந்த 6-7 மாதத்திற்குள்ள அரசு பணியாளர்கள் அதே போல ஆசிரியர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான அந்த பழைய ஓய்வு திட்டத்தை தமிழ்நாடு அரசு நிறைவேற்ற வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம். ஆனா நிறைவேற்றாத நீங்க போராடினார்கள் என்பதற்காக ஆசிரியர் பத்தி எடப்பாடி பேசினாரு. ஒரு தலைமை ஆசிரியருங்க 89,000 ரூபாய் சட்டமன்றத்தில் பேசிய பேச்சு இருக்கு. முதலமைச்சர் எடப்பாடியார் பேசினது 89,000 ரூபாய் சம்பளம் வாங்குறார். என்ன செய்யறாரு அவரு? 180 நாள் லீவு. இதெல்லாம் கேட்டவர்கள் தானே இந்த அரசு பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், ஊழியர்கள். நீங்க எப்படி அரசு பணியாளர்களை ஆசிரியர்களை மதித்தீர்கள் என்பதும் தெரியும்ல. இப்படி நீங்க எல்லாவற்றையும் எடுத்து பாத்தீங்கன்னா அவங்க மேல அந்த விமர்சனங்கள் குற்றச்சாட்டுகளை வைக்கும் போது நீங்க வந்து அதை சரி செய்யலங்கிற இந்தியா, அதாவது திமுக கூட்டணி மேல, இந்தியா கூட்டணி மேல உங்கள் மீதும் அந்த கேள்வியை தானே வைப்பாங்க. குறைந்தபட்சம் அப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை அரசு பணியில் இருக்கக்கூடியவர்களையோ, ஏன்னா அரசு பணியாளர்களை பொறுத்தவரை இந்த அரசினுடைய இயக்கமே அவர்களை பின்பற்றி தான் இருக்கிறது. அவர்களுடைய துணையின்றி இந்த அரசு செயல்பட முடியாதுன்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. ஆனால் ஓய்வூதிய திட்டத்துக்கான ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கு. இப்பயும் அதான் சொல்றாரு, அந்த முடிவுகள் வரட்டும், அது சம்பந்தமாக பேசுவோம், ஒரு நல்ல முடிவை எடுப்போம் என்று தானே சொல்கிறார். ஆனால் நீங்கள் கடந்த காலத்தில் உங்கள் கையில் இருந்த போது செய்ய தவறியது எல்லாம் இப்போது ஒவ்வொன்றாக செய்து கொண்டிருக்கிற போது நீங்கள் குற்றம் சாட்டுறீங்க. நான் கேட்கிறேன், அதிமுக கொள்கை கூட்டணிங்கிறீங்க, சந்தோஷம். கொள்கை கூட்டணின்னு சொல்லவே இல்லையா? இல்ல சொல்றேன், நீங்க கொள்கையில வித்தியாசம் இருக்கு. நீங்க செங்கோட்டையனை தனியாக அழைத்து ஏன் பேசினாங்க அண்ணா பாஜக? இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? நான் சந்திக்கவே போலன்னு 4 கார் மாறி எடப்பாடியார் ஏன் இப்படி திடீர் பல்டி அடித்து சந்தித்து விட்டு இவரை உட்கார வச்சுட்டு, ஒரு மாநில கட்சி, பெரிய கட்சி, நான் மதிக்கிறேன், ஒரு மக்கள் செல்வாக்குள்ள கட்சி அதிமுக, அந்த கட்சியை பக்கத்தில் உட்கார வைத்துக்கொண்டு அமித்ஷா அறிவிக்கிறார். செல்வி ஜெயலலிதா இருந்தா நடந்திருக்குமா? எம்ஜிஆர் இருந்தா நடந்திருக்குமா? அப்ப எங்க அங்கதானே ஆளுமை வந்திருக்கணும். நீங்க சொல்ற ஆளுமை அங்கே வந்திருக்க வேண்டும். எனவே இவை எல்லாவற்றையும் நீங்கள் எடுத்து பார்க்கிற போது இது பிரஷர் கூட்டணி தான், பிளஷர் கூட்டணி அல்ல. இன்னும் சொல்ல போனா பாஜக ஒரு கிரஷர் கூட்டணியை உருவாக்கி இருக்கிறது. அதிமுக தொண்டர்கள் அதை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதிமுகவுக்கு பாரம்பரியமான வாக்கு வங்கியாக இருக்கக்கூடிய வாக்காளர்கள் நிச்சயமாக திமுக தலைமையிலான இந்த கூட்டணிக்கு தான் வாக்களிப்பார்கள். ஏன்னா சட்டமன்ற தேர்தல்ல ஒரு இடைத்தேர்தல்ல வாக்களிச்ச மாதிரி வாக்களிச்சிருவாங்களா? இல்ல நிச்சயமா. ஏன்னு சொல்றேன்னா பாஜக கொள்கை இன்னைக்கு அமலப்பட்டிருக்கு. நீங்க திமுகவுடைய விலையேற்றத்தை பத்தி பேசுறீங்க, மின்சார விலையேற்றத்தை பத்தி பேசுறீங்க. பாஜக நடத்துகிற விலையேற்றத்தை பத்தி, கேஸ் விலை ஏறியதோ, பெட்ரோல் டீசல் விலை ஏறியதை பற்றியோ ஏன் பேச மறுக்கிறீங்க? ரயில் கட்டணம் ஏறியதை பத்தி ஏன் பேசல? ரயில்ல பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வரலையும் 10 ரூபா இருந்தா 50 ரூபா ஆக்குனது வரலையும் ஏன் பேசல? இந்த முதியவர்களுக்கு பயணச்சலுகைலாம் இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்தாங்களே, இப்போ மறுபடியும் கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் போராடி நாடாளுமன்றத்தில் வாதாடி கொண்டு வந்திருக்கிறோம். அதையெல்லாம் நீங்க ஏன் பேசல? அப்ப ஒரு பக்கம் ஒரு கண்ணுல சுண்ணாம்பு, ஒரு கண்ணுல வெண்ணெயை வைக்கிற பாங்கு இருக்குது. அது மக்கள் புரிந்து கொள்வார்கள். எனவே நீங்கள் விரும்புவது மக்கள் நலனில் அல்ல,
மக்கள் நலனில் அக்கறை உள்ளவர்கள் என்றால் பாஜக இழைக்கிற அநீதிகளுக்கும் ஸ்ரீனிவாசன், நீங்க எதிர்த்துக்காங்க இருக்கணும், திமுகவையும் எதிர்க்கட்சிகள் நீங்க எதிர்த்திருக்கலாம். ஆனா திமுகவை மட்டும் நீங்க எதிர்க்கிறீங்க, பாஜக செய்கிற எல்லா அட்டூழியங்களுக்கும் எல்லா அக்கப்போர்களுக்கும் துணை போகிறீங்கன்னா நீங்கள் யார் என்பதை மக்கள் உணர்கிறார்கள். எனவே அந்த இடத்திலிருந்து தான் மக்கள் இந்த அரசியலை பார்க்கிறார்கள்.